வணக்கம். இன்னைக்கு கல்யாண வீட்லலாம் செய்கிற வெள்ளை குருமா, சிக்கன் வெள்ளை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேங்காய், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, மல்லித்தழை, பச்சை மிளகா, 1/2 kg சிக்கன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, வெள்ளை மிளகாய் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மல்லித்தூள், லெமன் ஜூஸ், கசகசா, சோம்பு, முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு இதில் நான் வைக்க மறந்துட்டேன், ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஒரு 3/4 கப்பு. இப்போ தேங்காவை அரைச்சிக்கிறோம். தேங்காவோட பச்சை மிளகா, அப்புறம் மிளகு, முந்திரி, சோம்பு, கசகசா எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கிறோம். அரைச்சி வச்சுட்டோம். இப்போ குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் பிரிஞ்சி இலை இருந்துச்சுன்னா அது ஒன்று போட்டுக்கோங்க, அதாவது பிரியாணி இலை அதை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தக்காளி இதுக்கு ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. மல்லித்தழை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ சிக்கனை போட்டுடுறோம். ஒரு கப்பு 3/4 கப்பு தயிர் வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டிக்கோங்க. இது கூட உருளைக்கிழங்கு அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, தேங்காய், கசகசா, சோம்பு, மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் போட்டுருங்க. ஆட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மல்லித்தழை போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி விசில் போட்டுடலாம். இது ஒரு 3 விசில் 4 விசில் வரட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ திறந்து பார்த்தாச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைலில் சிக்கன் குருமா ரெடி. இது நெய் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.